சென்னை காரப்பாக்கம் தங்கவேலு பொறியியல் கல்லூரியின் 31ஆம் ஆண்டு மற்றும் டிஜே தொழில்நுட்ப கல்லூரியின் 25ஆம் ஆண்டு விழா மற்றும் விளையாட்டு விழா கல்லூரி கலையரங்கத்தில் கோலாகலமாக நடைபெற்றது. விழாவில் தங்கவேலு கல்விக் குழும தலைவர் KV தங்கபாலு, தங்கவேலு பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் M வெங்கடேசன், டிஜே தொழில்நுட்ப கல்லூரியின் முதல்வர் முனைவர் S சுப்பராஜ், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், கல்லூரி மாணவர்கள் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர். விழாவை கல்விக் குழும தலைவர் KV தங்கபாலு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். தொடர்ந்து விழாவிற்கு வருகை தந்த அனைவரையும் டாக்டர் சாந்தி வரவேற்றார். தொடர்ந்து தங்கவேலு பொறியியல் கல்லூரியின் முதல்வர் முனைவர் M வெங்கடேசன் 2025-26ஆம் ஆண்டுக்கான ஆண்டறிக்கையை வாசித்தார். இதில் கல்லூரி மாணவர்களின் திறமைகள், பெற்ற சான்றிதழ்கள், விளையாட்டு திறன்கள், கருத்தரங்கு போன்றவைகளை அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழகம் அளவில் 2547 மாணாக்கர்களில் 10வது இடம் பிடித்த செல்வி நாகமணி யாதவுக்கு வாழ்த்துக்களை அவர் தெரிவித்தார். தொடர்ந்து கல்லூரி தலைவரும் முன்னாள் மத்திய அமைச்சருமான KV தங்கபாலு சிறப்புரையாற்றினார். மாணவர்கள் தங்கள் கனவுகள் நிறைவேற கடுமையாக உழைக்க வேண்டும் என்றும் அப்போது வெற்றி நிச்சயம் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து பல்கலைக்கழக தேர்வில் துறைவாரியாக முதல் 3 இடங்களில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களும் நினைவு பரிசும் வழங்கப்பட்டன. கல்லூரி கலைவிழாவில் பங்கேற்று முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்கள் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு கோப்பை மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து மாணவ மாணவியரின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நம்முடைய குழந்தைகள், மாணவர்கள் முன்னேற்றம் என்ற ஒரு நேர்கோட்டில் மட்டுமே செயல்படுகிறோம் என்பதை அது தெளிவாக்குகிறது. எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர் திண்ணியராகப் பெறின் என்பது வள்ளுவம். நாம் என்ன எண்ணுகிறோமோ, எதற்காக முயற்சி எடுக்கிறோமோ, அந்த முயற்சியில் நாம் முழுமையாக ஈடுபட்டால் வெற்றி நிச்சயம் என்பது தவிர்க்க முடியாது. இஃப் தெர் இஸ் வில் தெர் இஸ் வே. ஆகவே மாணவர்கள் இந்த பருவம், கல்லூரி காலம் என்பது மீண்டும் கிடைக்க முடியாத ஒரு அற்புதமான அனுபவம். ஒவ்வொரு நொடியும், ஒவ்வொரு மணித்துளியும் திரும்ப வராது. காலம் கண் போன்றது என்பார்கள். ஆகவே இந்த காலத்தில் இந்த நிகழ்வுகளை நாம் நிகழ்த்த வேண்டும் என்று நாம் முடிவெடுத்து அதன் வெளியில் நாம் செயல்பட்டால் நம்முடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அந்த அடிப்படையில் நம்முடைய செயல்பாடுகளை ஒருங்கிணைக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது முயற்சிக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்த அடிப்படையில் மாணவர்கள் தங்கள் வாழ்க்கையில் இந்த பயிற்சியின் போது நல்ல முயற்சிகளையும், நல்ல செயல்பாடுகளையும், நல் ஒழுக்கங்களையும், தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய சிந்தனையும், கனவும், கற்பனையும் இருக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.